ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை இயேசு மன்னிக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இயேசு ஒரு நாள் அதிகாலையிலே எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தப்போ ஜனங்கள் எல்லாரும் அவர்கிட்ட வர்றாங்க. இயேசு அவங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அப்போ வேதபாரகரும் பரிசேயரும் திடீரென விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு கிட்ட அழைத்து வந்து அவளை நடுவே நிறுத்தி அவரை பார்த்து, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையில அவங்களுக்கு அந்த பெண்ணோட வழக்கை பற்றி கவலை எதுவும் இல்லை. இயேசுவை சிக்கல்ல மாட்டி விடுவதே அவங்களோட நோக்கமா இருந்தது. லேவியராகமம் 20ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்துல, ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரத்துல ஈடுபட்ட அந்த மனிதனை யாரும் கொண்டு வராதது அவங்களோட போலித்தன்மையையும் ஒரு பக்க நீதியையும் வெளிப்படுத்தியது. இயேசு அந்த பெண்ணை கல்லறிய கூடாதுன்னு சொன்னால் அவங்க அவரை மோசேயின் சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டுவாங்க. அவள் கொல்லப்பட வேண்டும்னு சொன்னா அவங்க அவரை குறித்து ரோமர்கள் கிட்ட தெரிவிப்பாங்க. ஏன்னா யூதேயாவை ரோமர்கள் ஆட்சி செய்ததால எந்த ஒரு யூத மத தலைவருக்கும் மரண தண்டனையை நிறைவேற்றும் அதிகாரம் கிடையாது. இப்படி ஒரு சிக்கலான சந்தர்ப்பத்துல அவங்க இயேசுவை மாட்டிவிட நினைத்தாங்க. ஆனா இயேசுவோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம குனிந்து அவரோட விரலினால தரையிலே எழுதினார். அவர் என்ன எழுதினார் என்கிறத குறித்து வேதாகமத்துல சொல்லப்படல. அங்க இருந்தவங்க திரும்ப திரும்ப அவரை கேட்டுக்கொண்டே இருந்ததால அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன்னு சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவங்க அதை கேட்டு அவங்களோட மனசாட்சியினால கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருத்தராய் போய்விட்டாங்க. இயேசு நிமிர்ந்து பார்த்தப்போ அந்த ஸ்திரீயை தவிர வேற யாரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையான்னு கேட்கிறார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரேன்னு சொல்றாள். இயேசு அவளை பார்த்து, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றார். இயேசு இந்த பெண்ணுக்கு அளித்த அதே மன்னிப்பை இன்னைக்கும் குற்ற உணர்விலையும் பாரத்திலையும் வாழுகிற ஒவ்வொரு பாவிக்கும் அவர் அளிக்க விரும்புகிறார். இயேசு அந்த பெண்ணோட பாவத்தை மறுக்கவில்லை. ஆனா அவர் அந்த பெண்ணை குற்றப்படுத்தாம அவளுக்கு கிருபையை கொடுக்கிறார். இது தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த கிருபை பாவத்தை நியாயப்படுத்தல, ஆனா அதே நேரத்துல அந்த பாவியை அழித்து விடவும் இல்லை. பாவியான மனிதன் உடைந்த நிலையில இருக்கும் போது அவனை தேடி வந்து அவனோட குற்ற உணர்விலிருந்து விடுவித்து அவனுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வழங்குவதே தேவனுடைய கிருபை. கிருபை என்கிறது ஒரு மனிதன் திரும்பவும் தொடர்ந்து பாவத்தில் வாழ அனுமதிக்கும் உரிமை இல்லை, மாறாக மாற்றமடைந்த புதிய வாழ்க்கைக்கான அன்பான அழைப்பு. இனிமேல் பாவம் செய்யாதேன்னு இயேசு சொன்னது மூலமா மன்னிப்பு என்கிறது மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல் மற்றும் தேவனோடு மீண்டும் ஐக்கியம் கொள்ளும் புதிய வாழ்க்கைக்கு திசை காட்டுவதாக இருப்பதை அவர் தெளிவாக சுட்டி காட்டுறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.